ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஷ்டிமு சேனல். இன்றைக்கி என்ன டிஷ் செய்ய போகிறோம் அப்படின்னா பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க. என்னென்ன பொருள் தேவைங்கிறது வீடியோவில் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய சைஸ் தக்காளி, இல்லைன்னா 4 சின்ன தக்காளி எடுத்துக்கலாம். தேவையான அளவு இஞ்சி பூண்டு எடுத்துக்கிறோம். 2 பச்சை மிளகாய், 8 பீஸ் முந்திரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த பொருளெல்லாம் நம்ம வதக்கணும். அதுக்கு பேன் வச்சுக்கலாம். பேனில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி பட்டர் இல்லாதவங்க தேங்காய் ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, பட்டர் கூட 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறோம். அது கூடவே பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறதுல ஆட் பண்ணிக்கிறோம். அது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு ஆட் பண்ணோன்னையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் ஆனக்கப்புறம் கோல்டன் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் கொஞ்சம் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் தக்காளி என்னாகும், ஜூஸியாக இருக்கும். ஓகேங்களா, தக்காளி சீக்கிரமாக வதங்கும். இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக நம்ம மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வைக்கும்போது தக்காளி நல்லா குயிக்காக வதங்கிடும். இப்போ நம்ம தக்காளி வதங்கின உடனே நம்ம மசால்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன மசால்னா, 2 ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள். வரமிளகாத்தூள் உங்கள் இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ குழந்தைங்க எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா மசால்ஸும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ண உடனே அந்த ஹீட்லேயே நம்ம தேவையான அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, இப்போ நான் 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நாங்கள் மசால்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இதுவே 2 பேர் சாப்பிட்றதுனா தேங்காய் ஆப்ஷனல் தான், முந்திரியே போதும். ஓகேங்களா, அதுவே கிரேவி மாதிரி வந்துடும். ஸோ இப்போ 5 பேர் 6 பேர் சாப்பிட்றது அப்படின்னா நம்ம தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணால் குழம்பு கொஞ்சம் அதிகமாக கிடைக்குங்கிறதுக்காக நாங்கள் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சாந்தை நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா, மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தாளிப்புக்கு என்னென்ன பொருள் ஆட் பண்ணுறங்கிறது பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. அது கூடவே 2 லீஃப் பிரியாணி லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பட்டை, 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா இது ஃப்ளேவரிங்காக தான். ஓகேங்களா, இது தேவையில்லைனாலும் நீங்கள் ஆட் பண்ணலைன்னாலும் பரவாயில்ல. அது கூடவே நாங்கள் காஷ்மீரி பவுடர் வரமிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். எதுக்குன்னா கொஞ்சம் கலரிங்காக. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. இது காரம்லாம் அதிகமாக வராது. ஓகேங்களா, வெறும் கலரிங் மட்டும்தான். இப்போ அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் அந்த கடாயில். இப்போ பாருங்கள், நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. நல்லா திக்காக பேஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த பேஸ்ட் கூடவே நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதுவே போதும். ஓகேங்களா, இதை மூடி வச்சுருங்க. ஒரு 5 to 10 minutes மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் குட்டி குட்டி பபுள் வருது. இப்போ பன்னீர் க்யூப் போட்டு நாங்கள் வச்சுருக்கோம் கட் பண்ணி. அது எவ்வளோ எடுத்திருக்கோன்னா 300 கிராம் எடுத்திருக்கோம். இந்த கிரேவிக்கு 300 கிராம் ஓகேவாக இருக்கும். இப்போ அந்த 300 கிராம் பன்னீரை நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், ஸ்லோவாக ஆட் பண்ணணும். ஓகேங்களா, பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணுறதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 to 7 minutes விட்டுருங்க. அது கூடவே பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா பட்டர் ஆட் பண்ணி கலரி கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம் இல்லைங்களா, அது கூடவே பட்டரும் நல்லா மெல்ட் ஆகி நல்லா க்ரீமி டேஸ்ட் கிடைக்கும். மல்லித்தலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பன்னீர் பட்டர் மசாலாவை சப்பாத்திக்கு, ரைஸுக்கு, தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்களும் இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.